ஒரு $500,000 கூட இருந்தவங்களே கொலை பண்ண ஒரு உண்மையான கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நவம்பர் 9, 2005 காலையில ஒரு 6:15 கிட்ட கெய்த் ஜென்ட்ரியோட வைஃப் டார்லினி போலீஸ் கால் பண்ணி மை ஹஸ்பண்ட் ஹாஸ் பீன் ஷாட் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. உடனே அங்க வந்த போலீஸ் கெய்த் ஜென்ட்ரி அன்கான்சியஸா இருக்கதை பார்த்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் செக் பண்ணிட்டு இவர் வரவல்லையே இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரைம் சீனை பார்த்த உடனே போலீஸ் இது ஒரு ராபரின்னு டிக்ளேர் பண்றாங்க. ஏன்னா பேக் டோர் ஓப்பனாக இருந்துச்சு, கன் சேஃப் அன்லாக் ஆயிருந்துச்சு. ஆனால் கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு ராபரி கிடையாது, இது ஒரு பிளான் மர்டர்னு. போலீஸ் வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிச்சனில் உள்ள ஒரு டஸ்ட்பினில் லாட்டெக்ஸ் கிளவுஸும் .22 கேலிபர் புல்லட்டும் கிடைச்சது. ஆரம்பத்தில் கெய்த் ஜென்ட்ரியோட ஒய்ஃப் டார்லினை சந்தேகப்படாத போலீஸ் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி கெய்த் ஜென்ட்ரியோட அப்பா அம்மாவும் டார்லின் மேலே சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் போலீஸ்க்கு டார்லின் மேலே ஒரு கண் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இருந்த கொஞ்ச நாள்லயே டார்லின் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ குளத்து பக்கத்துல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் டார்லினி பாக்குறாங்க. குளத்துல தண்ணி கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு ஓனர் கிட்ட தண்ணியை நிப்புங்கன்னு அவங்கள இன்சிஸ்ட் பண்றாங்க. இவங்க இப்படி சொன்னது அந்த ஓனருக்கு டார்லினி மேல ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிச்சு. உடனே ஹவுஸ் ஓனர் போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே மாதிரி போலீஸும் டைவர்ஸை வச்சு குளத்தை போய் தேடுறாங்க. அவங்க தேடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கிடைக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, அது கெய்த் ஜென்ட்ரியை கொன்ன அந்த கன். இப்பதான் போலீஸ்க்கு டார்லின் மேல சந்தேகம் அதிகமாகுது. அவங்க அந்த குளத்துக்கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி டார்லினும் ஒரு நாள் வந்து அந்த குளத்துக்குள்ள கன்னை தேடுறாங்க. ஆனா போலீஸ் தான் ஆல்ரெடி அந்த கன்னை ரிட்ரீவ் பண்ணிட்டாங்களே. ஸோ இந்த சாட்சியை வச்சு டார்லின் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்ட்டு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. என்னதான் நான் இந்த கொலையை பண்ணலன்னு இன்னோசென்ட்டா டார்லின் பிளே பண்ணாலும் அவங்களால ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு 60 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்டை ப்ரூட்டலா கொலை பண்ணதுக்காக. என்னதான் கெய்த் ஜென்ட்ரி ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்தாலும் அவங்களோட ஒய்ஃபுக்கு பண ஆசை வந்துருச்சு. அவங்க இறந்தா இன்சூரன்ஸ்ல இருந்து வர $500,000 வச்சு நல்லா வாழலான்ட்டு கெய்த் ஜென்ட்ரிய அவங்க ஒய்ஃபே சுட்டு கொண்டிருக்காங்க. என்னதான் அவங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணாலும் அவங்க இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கெய்த் ஜென்ட்ரியும் இறந்து போயிட்டாரு. பாவம் அவங்க பிள்ளைங்க இப்ப கெய்த் ஜென்ட்ரி அப்பா அம்மா கிட்ட தான் வளர்றாங்க. நம்ம கூட ரொம்ப நாள் டிராவல் பண்றவங்க மூலியமாவே நம்மளுக்கு சாவு வரும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. பாவம் கெய்த் ஜென்ட்ரி. இந்த மாதிரி கிரைம் நியூஸ் தெரிஞ்சுக்க வீரஜ் பிரைம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.